சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் நமக்கு வந்து கொலுசு தராரு, புடவை தராரு, வேட்டி தராரு, அண்டா தராரு, குண்டா தராரு, வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பாக 500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் பணம் தரார், ஒரு தொகுதி முழுக்க தரார். எப்படி இது வந்து சாத்தியம் அவர்களுக்கு? இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? நம்ம ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கப்படுது. அந்த சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 1,05,000 ரூபாய் அவருக்கு சம்பளம் தரப்படுது. அடிப்படை ஊதியமாக 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் தரப்படுது. தொகுதி அலவன்ஸ் என்கிற பெயரில் வந்து ஒரு 25,000 ரூபாய் தரப்படுது. காம்பன்சேட்டரி அலவன்ஸ் என்கிற அடிப்படையில் ஒரு 10,000 ரூபாய் தரப்படுது. வாகன செலவு, இந்த போக்குவரத்து செலவு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய். டெலிஃபோன் உள்ளிட்ட பிற செலவுகளுக்கு 10,000 ரூபாய். இப்படி 1,05,000 ரூபாய் மாதந்தோறும் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருக்கு தரப்படுது. இது இல்லாமல் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னா ஆண்டுதோறும் 2.5 கோடி ரூபாய் அவருக்கு தரப்படுது. இவர் ஓய்வு பெற்றபின் அந்த எம்எல்ஏ பொறுப்பிலிருந்து பதவியிலிருந்து வெளியே வந்துட்டாருன்னா அவர் இறக்கும் வரையிலும் அவருக்கு 31,000 ரூபாய் ஓய்வூதியம் தரப்படுது. சட்டமன்ற கூட்டம் நடக்குது இல்லைங்களா, அந்த கூட்டத்தில் போய் இவர் உட்கார்ந்துட்டு வந்தாருன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய் அவருக்கு அலவன்ஸாக தரப்படுகிறது. ஒரு 5 ஆண்டுகளில் அவருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியின் அடிப்படையில் வந்து அவர் கொடுக்கக்கூடிய தொகை வந்து ஒரு 12.5 கோடி ரூபாய் அவருக்கு கிடைக்குது. நம்ம கொடுத்த அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அதிகாரம், நம்ம கொடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்கிற அந்த அதிகாரம், இதை வைத்துக்கொண்டு நம் கண் முன்னாலேயே வெறும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். எல்லாவற்றிலும் கமிஷன்ங்க. திரும்பினா காசு, உட்கார்ந்தா காசு, படுத்தா காசு, எந்திரிச்சா காசு என்று எல்லாவற்றிலுமே கையூட்டு பெறுவது, கமிஷன் பெறுவது, அதே போல் வந்து மாமூல் பெறுவது என்கிற இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாயை திரட்டி வைக்கிறார்கள் இந்த ஆளக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலுமே. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு 1000 ரூபாய் கூட பெருமானம் போராத பரிசுகளை கொடுத்து விடுவது, அல்லது இது போன்று தேர்தல் வாக்குகளுக்கு ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் மட்டும் அந்த நேரத்தில் செலவு ஒரு ஆளுக்கு செலவு செஞ்சு சில 1000 கோடி ரூபாய்களை செலவு செய்து பல 1000 கோடி ரூபாய்களை அவர்கள் அந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஈட்டிக்கிறாங்க. அவர்கள் ஈட்டக்கூடிய மொத்த பல 1000 கோடி ரூபாயில் ஒரு விழுக்காடு மட்டும்தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நேரத்தில் அவங்க செலவு செய்கிறாங்க. இப்போ நம்ம மாடு பால் கறக்குது இல்லைங்களா, கண்ணுக்குட்டிக்கு கொஞ்ச நேரம் வந்து பாலை குடிக்க விட்டுட்டு அப்புறம் கண்ணுக்குட்டியை விரட்டி விட்டுட்டு மாட்டிலிருந்து நீங்கள் வந்து லிட்டர் கணக்கில் பாலை கறந்துக்குவது போல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர்களுக்கு கொலுசு, புடவை, வேட்டி, ஒரு தேர்தலுக்கான காசு என்று கொடுத்து விட்டு 5 ஆண்டுகள் அவர்கள் பல 1000 கோடி ரூபாயை சம்பாதிச்சு அவர்கள் பெரிய ஆளாகிறாங்க.